டே 8ங்க. இன்றைக்கி வந்து நம்ம 11 மணிக்கு தான் லாகின் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் 7 ஆர்டர் முடிச்சாச்சுங்க. அமௌண்ட் வந்து 300 பக்கமாக வந்திருக்கு. பரவாயில்ல, நான் கூட முடிக்க மாட்டணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ 4 மணி தான் ஆகுது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. எவ்வளோ முடியுதுன்னு பார்ப்போம். செம்ம டென்ஷன் ஆகுது. சும்மா இன்ஸ்டாமெண்ட்லேயும் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கான். 6 மணிலேருந்து இப்போ 8 மணி ஆகுது. இது வரைக்கும் 2 ட்ரிப்பு தாங்க முடிச்சிருக்கேன். 4 to 5 இப்படியே தான் பண்ணான். ஆர்டர் போட்டு டோக்கன் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணிட்டே இருந்தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிடும், செகண்ட் இன்சென்டிவ் தான் முடியுமா இல்லையான்னு தெரில. நமக்கு வந்து செகண்ட் இன்சென்டிவ் தான் வேணும். இப்போ கூட இப்போ இன்ஸ்டாமெண்ட்டில் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணி வச்சுட்ருக்கேன். A few minutes later. ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. 1 hour வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேறான். இவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணால் இவங்க பாட்டுக்கு இப்படி கால் யூ பேக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கால் பண்ணவே இல்லை. இப்போ என்னால் எந்த டிக்கெட்டுமே ரைஸ் பண்ண முடியல. இவ்வளோ கோவமாக வருது. டைம் வந்து இப்போ 9:40 ஆகுது. ஒரு ஆர்டர் வச்சுட்டு நான் 1 hour உட்காந்துருக்கேன். என்னாச்சுன்னா, ஒரு KFC ஆர்டர் வந்துச்சுங்க. சரி, ஓகே, 20 ரூபா தானே, பக்கமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க போனேன். அவங்களும் ஃபுட்டை டிலே பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. ஃபுட்டை பிக்கப் பண்ண வாட்டி அதுக்கப்புறம் வாவ் மோமோவில் ஆர்டர் வந்துச்சு. சரி, ஓகே, அதையும் பிக்கப் பண்ணிட்டு போவோம். நம்ம தான் ஆர்டர் இல்லாமல் இருக்குமே, காலையிலேருந்து ஒழுங்காகவே ஆர்டர் போடல, ஃபுல்லாக இன்ஸ்டாமெண்ட்லேயே உட்கார வச்சு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு சரி எடுத்துகிட்டு போகலான்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து KFC ஆர்டர் போய் கொடுக்கணுமா கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன். கால் பண்ணுறேன், கால் எடுக்கவே இல்லை. சரி, இந்த ஆர்டர் கேன்சல் தான் அப்படின்னு நினச்சிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு டிக்கெட் ரைஸ் பண்ணால் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் அதை பண்ணுங்கள் சார், இதை பண்ணுங்கள் சார்ன்ட்டு. இப்போ மேஜர் ப்ராப்ளம் யார் பண்ணதுன்னா கஸ்டமர் கேர் மட்டும்தான். கடைசியாக வந்து நாட் ரீச்சபிள் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுங்க. கால் பண்ணாங்க, என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த மேடம் டிக்கெட் வந்து அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு போயிடுச்சு. டிக்கெட்டு க்ளோஸும் ஆகலை, அடுத்த ஸ்டெப்புக்கு மூவும் ஆகலைங்க. ரொம்ப கோவமாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டு கஸ்டமர் வந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த கஸ்டமர்கிட்ட போய் முதல்ல ஃபுட்டை கொடுத்துட்டேன். என்னால் இங்கே எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல. ஆக்சஸ் பண்ணால் தானே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியாதனால சரி, ஓகே, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ப்ரோ, நானே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேறு எந்த டிக்கெட்டும் ரைஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு போயிட்டார். நான் உங்களுக்கோசம் தான் கொண்டு வந்தேன், நான் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வாவ் மோமோ ஃபுட்டை வந்து கொடுத்துட்டேன். அந்த கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் முன்னையே பிடிச்சி கால் பண்ணிட்டே இருந்தார். என்னாச்சு ப்ரோ, ஃபுட்டு வேணும் ப்ரோ, என்னாச்சு ப்ரோ. நம்மமே அந்த இடத்துல இருந்தால் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஃபுட்டை வந்து இந்த டைமுக்குள்ளே ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம், டைம் ஆச்சு, தூங்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் அவரும் நினச்சிருப்பார். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று இந்த பக்கம் பார்க்கவா, இன்னொன்று அந்த கஸ்டமரை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே நடந்ததே இல்லைங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நடந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, டிக்கெட்டை வந்து அப்படியே பிளாங்காக விட்டு போனது தான் பிரச்சனை. என்னால் வேறு எந்த டிக்கெட்டுமே ரன் பண்ண முடியல. சரி, ஓகே, என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இது மாதிரி இஷ்யூ சொன்னேன். டிஎல் நம்பர் கேட்டேன், டிஎல் நம்பர் கொடுத்தேன். டிஎல் கால் பண்ணி இது மாதிரி விஷயத்த சொன்னேன் நடந்ததை. அவர் ஆர்டர் ஐடி சொல்ல சொன்னார். ஆர்டர் ஐடி சொன்னேன். ஒரு 2 மினிட்ஸில் கால் வரும், கவலைப்படாத, வெயிட் பண்ணப்பா அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே 2 மினிட்ஸில் கால் பண்ணாங்க. நான் யார் கால் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு அவரை பிடிச்சி ஏறிட்டு இருக்கேன். அவர் ஹிந்தி இங்கிலீஷ்னாரா. எனக்கு கன்னடம் தெரியும், உனக்கு கன்னடம் தெரியுமா, கன்னடில் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அவர் டிஎல் சப்போர்ட்லேருந்து வந்திருக்காரு. டிஎல்கிட்ட கால் பண்ண முடியல, அவர் தான் டிக்கெட் ரைஸ் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இங்கிலீஷில் பேசி இது மாதிரி அவங்க கஸ்டமர் வந்து நாட் ரீச்சபிள், ரொம்ப நேரமாக ஆகுது, நான் ஃபோன் எடுக்கவே இல்லை, இந்த ஸ்விக்கி கஸ்டமர் வந்து டிக்கெட்டை பிளாங்க் அவுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு டைம் கால் பண்ணார். கால் பண்ணி எடுக்கலை. நாட் ரீச்சபிள் சார் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நிமிஷம் தான் இருக்கும், அவரே வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாருங்க. எனக்கு அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் மோசமாக பண்ணுறானுங்களே ஸ்விக்கி அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. இந்தளவுக்கு சீப்பாக சீட் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ட்டு. அவங்க வேலை முடிஞ்சால் போதும், நம்ம காசு வந்தால் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறானுங்களே அவங்க. 4 hours later. ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு லாஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. டைம் வந்து 12 மணி ஆகுது. 8 மணிக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அதை மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து செகண்ட் இன்சென்டிவ்க்கு டார்கெட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். சரி, விடுங்க, எல்லாமே நல்லதுக்கே நடக்கட்டும். தண்ணி தாகமாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது. ஸ்விக்கி வேலைக்கு வந்தாவே டைம் போகிறதே தெரியாதுங்க. நானும் சுற்றி முற்றி ஏதோ ஒரு கடை இருக்கும், இல்லை ஹோட்டல் கடை இருக்கும் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. ஃபுட்டு எடுக்கும்போது ஏதோ கொஞ்சம் லேட்டாக தான் தாகம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ போக ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனையில் அந்த கஸ்டமரை நான் குறை சொல்லலை, அந்த கஸ்டமர் கேரை தான் நான் குறை சொல்கிறேன். அவன் ஃபோன் எடுக்கல, சரி ஓகே,
ஆர்டரை கேன்சல் பண்ணி தரணுமா இல்லையா? அதை விட்டுட்டு டிக்கெட்டை பிளாங்காக விட்டு போயினா அடுத்த டிக்கெட் என்னால் மூவ் பண்ணவே முடியல. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அந்த டைமில் என்னால் பேசக்கூட முடியலைங்க. அதனால தாங்க நான் வீடியோ எடுக்கலை. அப்பயும் கொஞ்சம் கிளிப் எடுத்திருப்பேன். இருந்தாலும் நான் சேனல் ஸ்டார்டிங் போதே அது மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸு போடக்கூடாது, எப்பயுமே ஷார்ட்ஸு போடக்கூடாது, அது ஒன்று. அப்படி சப்போஸ் நமக்கு ஷார்ட்ஸு போடுற மாதிரி இருந்தால் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து போட்டுக்கோ, இந்த vlog வீடியோவில் வந்து ஷார்ட்ஸே போடாத அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இன்னொன்று, இந்த கான்ட்ரவர்ஸான ஒரு கண்டென்ட் எடுத்து போடக்கூடாது. அதே மாதிரி ப்ராங்க் பண்ணி போடக்கூடாது, ஃபைட் பண்ணி போடக்கூடாது, ஒரு பொண்ணை வச்சு போடக்கூடாது. இது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது மாதிரி கண்டென்ட் போட்டால் டக்குன்னு ரீச் ஆகிடும். ஆனால் கடைசியில் பிரச்சனை வந்து நமக்கு தான் முடியும். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் போட்டால் பார்க்க மாட்டாங்க. சரி விடுங்க, அது ஒரு வேற. ஐயோ பாம்பே! சி, என்னங்க இது அப்படி படுத்துருக்கு? பயந்துட்டல. ஐயோ, நேரம் தாவி காலை பிடிச்சிருச்சுன்னு என்ன ஆகுறது? இந்த பயத்தில் கூட பாம்புங்கிற வார்த்தை உள்ள பார்த்தியா? என்னென்னு அது ஏதோ மலைப்பாம்பா என்ன பாம்புன்னு தெரில. சி கர்மம், அந்த பாம்பு என்னை கொத்திருமோன்னு சொல்லி பயந்துட்டேன். அதனால தான் கத்திட்டேன். நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா செலவு பண்ணவும் நம்மளை பார்க்கவுமே ஆள் கிடையாது. அதனால் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணுங்க. நல்ல வேளை அந்த பாம்பு அது பாட்டுக்கு படுத்துருந்துச்சு. பயப்படவே இல்லைங்க அந்த பாம்பு கொஞ்சம் கூட. நான் பைக்கை ஷேக் பண்ணல, அதை பார்த்து தான் அதுவும் நவுந்து தான் போச்சு, ஓடக்கூட இல்லை. அது பெரிய பாம்பு. கேமராவில் ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில. அது மாதிரி இஷ்யூ நடக்கும்போது ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா அது இப்படிலாம் இருக்கே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. சரி விடுபாலா, எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். நேற்று ஒரு கண்டென்ட் எடுத்திருப்பேன், பார்ட் டைம் இயரிங்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சேனலுக்காகவும், இன்னொன்று ரொம்ப நாளாச்சு இப்போ ஒரு பார்ட் டைம் அமௌண்ட் எடுப்போம், எவ்வளோ தான் அமௌண்ட் வருது அப்படின்ட்டு நான் எடுத்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விடையே அமௌண்ட் அதிகமாக வந்துச்சுங்க. அந்த அமௌண்ட்டு எப்படி வந்துச்சுன்னா, நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அவன் வந்து இன்சென்டிவ் டார்கெட் பண்ணியிருக்கான். அதனால தான் எனக்கு அந்த அமௌண்ட் வந்துச்சு, இல்லைன்னா அமௌண்ட் வந்திருக்காது. அதுக்கு முன்னாடி 6000 ரூபா தான் அமௌண்ட் இருந்துச்சு, ஆர்டர் அமௌண்ட்டு. இன்சென்டிவ் 2400 தான் இருந்துச்சு. அவன் எப்படியா இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் நமக்கு அந்த இன்சென்டிவ் இல்லாமல் ஆர்டர் அமௌண்ட் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. அது வந்து ஸ்விக்கியோட பாலிசி போல். பாதி அமௌண்ட்டு இன்சென்டிவாக இருந்துச்சுன்னா அதோட டபுள் மடங்கு வந்து ஆர்டர் அமௌண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் கணிச்ச மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. பரவாயில்ல, நானும் இப்போ ஆர்டர் நல்லா வேகமாக ஓட்டிட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஓட்டிருந்தா 3000 வரைக்கும் கூட வந்திருக்கும். அமௌண்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் வராதுங்க, வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2500, 2600, 3000 அப்படி தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அமௌண்ட்டு. என்னென்னமோ கனவுலாம் யோசிச்சு வச்சுருக்காங்க. நீச்சல் அடிக்க கற்றுக்கணும், அதுக்கப்புறம் கம்பு சுற்ற கற்றுக்கணும், இன்னும் நிறைய எக்ஸட்ரா அதிகமாக. அதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் பேராசூட்டில் பறக்கணும், ரொம்ப ஹைட்டான பிளேஸில் நடப்பாங்கள்ல அதையும் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே பண்ணணுங்க. இன்றைக்கெலாம் வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு தோணுச்சுங்க 9 மணிக்கு. அவன் காலையில் 11 to 4 மணி வரைக்கும் நல்லா ஆர்டர் போட்டுட்டு 4 to 5 இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போடுறான், கேன்சல் பண்ணுறான், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான். ரொம்ப வெறுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் 5 to 6 நல்லா ஆர்டர் போட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் 6 to 8 மணி வரைக்கும். 8 மணிக்கு மேலே தான் நல்லா ஆர்டர் வந்துச்சு. அந்த டைமில் அது அப்படியே ஆகிப்போச்சு. எனக்கு அப்படியே மன உளைச்சலுக்கு ஆகிட்டேன். இப்போ என்னென்னா, இவ்வளோ சம்பவம் நடந்தும் எப்பயுமே 12 மணிக்கு ஆர்டர் முடிக்கிறோம் பார்த்தியா, அங்கே இருக்க
அனுப்பிடுவேன். டக்குன்னு போட்டாங்க ஆர்டர் எல்லாத்தையும் 11 to 12க்குள்ளே. நீங்களா அதில் நேம்? தேங்க்யூ. இப்போ கூட பாரு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் அண்ட் செட்டு முடிஞ்சிச்சு. இன்னும் 9 ஆர்டர் இருக்குது. நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். வந்தால் லக்கு, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஹலோ ப்ரோ, ஃபுட்டு நீங்கள் தானே வாங்கினீங்க? புரியல. ஃபுட் ஃபார் மீ ப்ரோ. ஃபுட்டு நீங்கள் தானே வாங்கினீங்க? சரி, ஓகே ஓகே. என்னாச்சுன்னா அட்ரஸ் வந்து ரெஸ்ட்டு என்ன நெஸ்ட்டு மென்ஸ் பிஜின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த பில்டிங்கில் வந்து ஏதோ ஒரு 3 கேபிட்டல் எழுத்து மட்டும் இருந்துச்சுங்க. அதுதான் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. 54 ரூபா போட்டிருக்கான். 1 hour இருக்குது. 1 hourல எத்தனை ஆர்டர் போடுவான்னு பார்ப்போம். 951 ரூபா வந்துருக்குங்க. ப்ளஸ் இன்சென்டிவ் ஒரு 395 ரூபா. 1 hourல எவ்வளோ ஆர்டர் போடுவான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலங்க. இந்த ஆர்டரோட சேர்த்து 5 ட்ரிப்புக்கான ஆர்டர் போட்டிருக்கான் 1 hourல. ரொம்ப பண்ணுறான்ல, ரொம்ப தப்புங்க. இப்படிலாம் போடக்கூடாதுங்க. 20 ட்ரிப்பு முடித்தோம் 12 மணிக்கு. இப்போ வந்து 24 ட்ரிப்பு வந்திருக்கு. இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு 90 ஆர்டர். இந்த ஆர்டரும் இந்த 1 hourல தான் அடங்கும். ஏன்னா 58லேயே போட்டேன் அந்த ஆர்டர். இன்னும் நமக்கு 4 ட்ரிப்புக்கான ஆர்டர் இருந்தால் போதும். நான் சனிக்கிழமை வந்து 2 மணிக்கு தான் ஆஃப் பண்ணேன். இன்றைக்கி 2 மணிக்கு தான் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 hours later. லாஸ்ட்டு 33 ட்ரிப்புக்கு இன்னும் 2 ஆர்டர் தாங்க தேவைப்படுது. 650 ரூபா இன்சென்டிவ் வரும். 3 மணிக்கு நம்ம வந்து செகண்ட் முடிச்சாச்சு. எதுக்கு அடுத்த ஷிஃப்ட்டையும் மறுபடியும் புக் பண்ணி ஓட்டுறேன் அப்படின்னா, ஸ்பெஷல் இருக்குல்லங்க. இதில் 12 ஆர்டர் பார்த்தா 200 ரூபா தர மாதிரி போட்டிருந்தானா, அதுக்கு லாகின் ஹவர்ஸ் வந்து 11 to 4 மணி வரைக்கும் இருக்கணும். அதில் 4.5 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணுமா. அதுக்கு தான் டைமிங்கை ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ மணி வந்து 3:22 தான் ஆகுது. இன்னும் 3:33 வரைக்கும் லாகினில் இருக்கணும். என்ன 2 டிக்கு அமைக்குது பச்சை கலரில்? இந்த டைமிங் முடிஞ்ச வாட்டி தெரியுங்க இந்த டிக்கு வந்து இன்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஆர்டர் சப்போஸ் முடிக்கல அப்படின்னா இந்த டிக்கு வந்து இன்ட் ஆயிரும். A few minutes later. 33வது ட்ரிப்புக்கு இன்னும் 2 ஆர்டர் தேவைங்க. இப்போ ஒரு ஆர்டர் லாங் ஆர்டர் எடுத்துருந்துருக்கேன். அமௌண்ட் வந்து 100 ரூபா பக்கமாக வந்துச்சு. கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம் 2 ட்ரிப்பு வருதா அப்படின்ட்டு. 2 ட்ரிப்பு வந்துச்சுன்னா அப்படியே கிளம்பிடலாம் வீட்டுக்கு. 25 ரூபா சர்ஜ் பண்ண வந்துருக்கு. நம்ம ஏற்கனவே லாங்கெல்லாம் போகல, இதுதான் ஃபஸ்ட்டு லாங்கு. அமௌண்ட்டு கம்மியாக தாங்க கொடுத்துருக்கான். தாம்பரத்துலேருந்து சேலூர் வரைக்கும் வந்திருக்கேன். வெறும் 80 ரூபா தானா? இப்படி இன்னும் ஒரு ஆர்டர் பார்க்கணும். ஐயே 4:30 தான் விடுவான் போலேயே. நான் என்ன பிளான் பண்ணி இருந்தேன்னா 200 ரூபா இன்சென்டிவ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தேன். ஆர்டரு 12 மணிக்கு மேலே டக்குன்னு போட்டாங்க. 4 மணி என்ன ஆகலையா? எனக்கு என்னமோ 4:10 ஆன மாதிரி தோணுது. 3:57 தான் ஆகுது. இன்னும் ஒரு ஆர்டர் முடிச்சோம்னா 85 ரூபா இன்சென்டிவ் சேர்த்து வருமா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் தெரிஞ்சிடுங்க நமக்கு அந்த 200 ரூபா இன்சென்டிவ் வருமா வராதா அப்படின்ட்டு. நம்ம ஒரு ரிஜெக்ஷன் கூட பண்ணவே இல்லை. 200 ரூபா கண்டிப்பாக வந்துடும், நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். அமௌண்ட் இது வரைக்கும் 1660 ரூபா வந்துருக்குங்க. ஃபஸ்ட் இன்சென்டிவையும் லேட் நைட் ஷிஃப்ட்டில் தான் முடித்தேன். செகண்ட் இன்சென்டிவையும் லேட் நைட் ஷிஃப்ட்டில் தான் முடித்தேன். இப்போ தேர்டும் அதிலே தான் முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆர்டர் வந்து நல்லாயிருக்கும். A few moments later. டைம் இப்போது 5:03 ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறோங்கிறத விட இப்போ தான் நம்மளே விட்டான். ஆர்டர் கொடுக்குறேன், மறுபடியும் ஆர்டர் கொடுக்குறேன், மறுபடியும் ஆர்டரு. நாங்கள் பேசிட்டு வந்துடலாங்க, இன்னும் ஒரு ஆர்டர் தான் பார்க்கணுன்ட்டு. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயும் ஆர்டர் போட்டாங்க. இப்போ நம்ம அவுட்ரு ஜோனில் தள்ளி இருக்கோம், இல்லைன்னா ஆர்டர் போட்டிருப்பான். இங்கேருந்து அவனால் ஆர்டர் போட முடியாது, ஏன்னா ஆர்டர் போட்டால் அமௌண்ட் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வராது.
9 மணிக்கே வீட்டுக்கு போகலான்னு தோணுச்சு. 9 மணிக்கே போயிருந்தால் அமௌண்ட்டு 900 800 அப்படி தான் வந்திருக்கும். ஸ்பெஷல் போனஸில் மொத்தம் 2, ஒன்று வந்து 200, இன்னொன்று 300. அந்த 200 வந்து ஓகே ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பச்சை கலரில் தெரியுதா, ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன். நான் அப்பயே டவுட் பட்டேன், என்னடா ஒரு டிக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா 2 டிக்குமே வந்துருச்சு. எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, இவன் ட்ரிப்பை கால்குலேட் பண்ணுறானா ஆர்டரை கால்குலேட் பண்ணுறானான்னு டவுட்டாக இருந்துச்சு. ட்ரிப்பை தான் கால்குலேட் பண்ணுறான் போலங்க. 5 கிலோமீட்டருங்கிறது ஒரு ட்ரிப்பு, அதை தான் ஒரு ஆர்டராகவும் கன்சிடர் பண்ணிக்கிறான் போல். இப்போ இது தான் லோட் ஆகிட்டுருக்கு. இதில் என்ன ஒன்றுனா 0 ரிஜெக்ஷன் தான் பண்ணணும். நம்ம எப்பயுமே ரிஜெக்ஷனே பண்ணவே மாட்டோம். என் ஃப்ரெண்டு ஆனால் சும்மா ரிஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அப்படி தான். நான் கூட ஸ்லாட்டு 2 வரப்போதே, அமௌண்ட்டு வேறு ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கமே, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருந்தேன். பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. நான் இவ்வளோ நேரம் வேலை செய்வேன்ட்டு, இவ்வளோ அமௌண்ட்டு வரும்ன்ட்டு. என்ன ஒரு வருத்தம்னா, விடியெல்லாம் 5 மணி வரைக்கும் இழுத்துட்டான். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சனோ அதே மாதிரி இன்றைக்கி 11 மணிக்கு கரெக்டாக லாகின் பண்ணி வேலைக்கு போயிடணும். அப்போ தான் நேற்றுலேருந்து இன்றைக்கி காலைல வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கான அர்த்தம் கிடைக்கும். இன்றைக்கி நான் தூங்கிட்டேன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 3 மணிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன்ல. 3 மணிக்கே போயிருந்த அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 2000 வந்திருக்கும் இன்சென்டிவோட சேர்த்து. இப்போ அதிலிருந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததுனால தான் ஆர்டருக்கான அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் போனஸ்லாம் வரும். ஓகேங்களா? 2000 நேற்று வேலை செஞ்ச காசு. இன்றைக்கி நம்ம வேலை செஞ்சாலும் ஒரு 1500 கூட வச்சுப்போம். மொத்தம் 3500 வருதா? 2 நாள் வேலை செஞ்சால் 3500. இப்போது ஒரே நல்லா மூக்க பிடிக்க வேலை செஞ்சு 2800 எடுப்பேன்னா, அடுத்த நாள் வந்துட்டு டயர்டில் தூங்கிடுவேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு இல்லை? அந்த 3500 பெருசா, அந்த 2800 பெருசா? அப்படி வருது இல்லை? இது வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து தான் அனலைஸ் பண்ணாங்க, டைமிங்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா டைமிங் கூட போக முடியலனாலும் அடுத்த நாள் கரெக்டான டைமிங்கில் அதுக்கான ஷிஃப்ட்டு என்னவோ அதை எடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தான் ரொம்ப ப்ராஃபிட் வரும். ஒரு நாள் வேலை பார்த்து இன்னொரு நாள் போய் படுத்து தூங்கிட்டுனா என்ன ஒரு பிரோஜனமும் இல்லை. அதுக்கு நம்ம 3 மணிக்கே வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்படி தான் தோணும். கடைசியில் நான் எடுத்த ஆர்டர் அமௌண்ட்டு மட்டும் நான் ஸ்க்ரீன் வீடியோ போடுறேன். அதில் மதியம் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே ஒழுங்காக ஆர்டர் போடலாங்க. 10 மணிக்கு மேலே தான் ஆர்டரே போட ஆரம்பிச்சிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 ஆர்டரு. எப்படி இருக்கும் எனக்கு? அப்போ காலையிலேருந்து நான் வேலை செஞ்சதெல்லாம் என்ன சொல்கிறது? அது இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போடுறதே கேன்சல் பண்ணுறது, ஆர்டர் போடுறதே கேன்சல் பண்ணுறது. அப்போ ஏன் நான் வந்து ஸ்நாக்ஸில் பார்க்கணும்? ஸ்நாக்ஸில் பார்க்காம நான் வீட்டில் போய் ரெஸ்டாச்சு எடுத்துகிட்டு இருப்பேன்ல. ரொம்ப கடுப்பாகுது. என்ன ஒரு நாள் வந்துடும், இன்னொரு நாள் வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக ஸ்நாக்ஸையும் புக் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம், நேற்று நைட்டு 8 மணிக்கு நடந்தது மாதிரி இனிமேட் லைஃப்பில் நடக்கவே கூடாதுங்க. அப்படி இன்னொரு டைம் நடந்துச்சுன்னா ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். முழு காரணம் வந்து ஸ்விக்கி கஸ்டமர் கேர் தான். ஒரு ஒஸ்ட்டுங்க கஸ்டமர் கேரு. அவங்களாம் எதுக்கு தான் வேலைக்கு வரானுங்களோ தெரில.